பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஃபேப்ரிக்ல ஸ்டிச் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேப்ரிக்லயே வந்து ஒரு எலாஸ்டிக் டெண்டன்சி இருக்கும். இந்த மாதிரி எலாஸ்டிக் டெண்டன்சி இருக்கிற ஃபேப்ரிக்ஸை வந்து மோஸ்ட்லி லைக்ரான்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு பெரிய உண்மை என்னன்னா அந்த ஃபேப்ரிக்கோட பேர் லைக்ரா கிடையாது. ஃபேப்ரிக்கை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச பிராண்ட் பேர் தான் லைக்ரா. ஸோ அப்போ இந்த ஃபேப்ரிக்கோட பேர் என்னது? இந்த மாதிரி எலாஸ்டிக் டெண்டன்சி இருக்கிற ஃபேப்ரிக் பேர் என்னதுன்னா இது வந்து ஸ்பாண்டெக்ஸ்ன்னு ஒரு ஃபைபர்ல இருந்து பிளெண்ட் பண்ணி இந்த ஃபேப்ரிக்கை கொண்டு வராங்க. ஸோ இது வந்து ஸ்பாண்டெக்ஸ் பிளெண்டட் ஃபேப்ரிக். நம்ம எதனாலும் பிளெண்ட் பண்ணலாம். நம்ம லெகிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 4-வே பிளெண்ட் இருக்கும். அது 4 சைடுமே எலாஸ்டிக்காக இருக்கும். இதெல்லாம் 2-வே பிளெண்ட். இது வந்து ஒரு சைடு மட்டும் தான் இது எலாஸ்டிக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எலாஸ்டிக்காக கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகிற ஃபேப்ரிக் பேர் வந்து ஸ்பாண்டெக்ஸ். லைக்ரா கிடையாது. லைக்ரா வந்து அதோட பிராண்டு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஜெராக்ஸ் கடைக்கு போயிட்டு ஜெராக்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஜெராக்ஸ்ன்றது வந்து அந்த கம்பெனி ஃபோட்டோ காப்பியை உருவாக்கின கம்பெனியோட பிராண்டு பேரை தவிர அது பேர் ஃபோட்டோ காப்பி. இன்னொரு காப்பி நம்ம எடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பேஜ் ஒரு ஃபாலோ பண்ணிட்டு கண்டிப்பாக டானலா டிசைனர்ஸ்க்கு வந்து பாருங்க. டாடா பாய்.